முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. ஆமேன் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு அதிசயம் நடந்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாகும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. காணாமல் போனவங்கள தேடுனா கிடப்பாங்க. வேணும்னே உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டு விலகி போனவங்கள நீ தேடி போனாலும் பிரயோஜனம் இல்லை தானே. உன்னை வேணான்னு சொல்கிறவங்கள நீயும் கண்டுக்காமல் கடந்து போ. நாளைக்கு அவங்களே உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த அப்பன் முருகன் உருவாக்கி தர்றேன். நீ என்னதான் இந்த உலகத்து மக்களுக்கு நல்லதை செய்தாலும் நன்மையை செய்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உன்னை குறை சொல்லும் மனிதர்களை பற்றி நீ யோசிக்காதே. உண்மையான உன் நல்ல தூய்மையான மனசு எனக்கு தெரியும். இந்த நல்ல மனசை வச்சுக்கிட்டு நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்ய நான் இருக்கேன் அல்லவா. என் அருளின் மூலமாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கைனா மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கோ. யார்கிட்டையும் சண்டை போடவோ விவாதிக்கவோ வேண்டாம். உன் வாழ்க்கையை சுலபமாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் வலியையும் வேதனையும் கொடுக்குற மனிதர்களை மறந்து உன்னை குறை சொன்னவங்களை மன்னிச்சு எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்து போய்கிட்டே இரு. யாராவது உனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு தெரியும் போது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு போய் கேள்வி கேட்டினா அதுக்கும் அவங்க ஒரு பொய்யான காரணத்தை கதையாக சொல்லிக்கிட்டு தீவாங்க. ஒருத்தர் ஏமாத்துறாங்க துரோகம் செய்கிறாங்கன்னு தெரியும் போதே அமைதியாக ஒதுங்கி போயிடணும் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசை கஷ்டப்படுத்துது காயப்படுத்துதுன்னா அந்த கஷ்டமான நினைவுகளை கடந்து வந்துடு. எப்போதும் எல்லாருக்கும் நீ நல்லதையே செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுத்துருவேன். உன்கிட்ட குறை இருந்தாலும் நீ தப்பு செஞ்சாலும் தெரியாமல் தவறு செஞ்சாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எல்லாத்தையும் சிரித்தபடி ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை அல்லவா. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உன்னை வடிவமைக்கவும் உன்னை உயர்த்துவதற்குமாக மட்டுமே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. இந்த முருகனின் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு போகட்டும். புரியாதது போல நடிப்பவர்களையும் நீ நல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே நீ தப்பானவன் உன்னை பற்றி வதந்திகளை பேசி போய் பேசுபவர்களையும் நீ மாற்ற முடியாது. அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு விட்டுட்டு உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்கள நீ கண்டுக்காமல் கடந்து போ. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன்னை பிடிக்காதவங்க நீ எவ்வளோ பேசினாலும் அது தப்பு பொய்ன்னு தான் உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு மன அமைதி கிடைக்கணும் நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. சில விஷயங்களை புரியாமல் இருப்பதே உனக்கு சரியாக இருக்குமே செல்லமே. சில பேர் உன் வாழ்க்கையில் நண்பர்கள் தோழிகள்னு சொல்லிக்கிட்டு உன் கூட வருவாங்க. கொஞ்ச நாள் உன் கூட இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அது அப்படி தான் நடக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன் அல்லவா. நான் எழுதின விதிப்படி தான் உன் வாழ்க்கை பாதையில் அனைத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்க பழகு. உனக்கு பொருத்தமில்லாத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ ஒருபோதும் இருக்க வேண்டாம். உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது உன் குணத்தை போலவே நல்ல குணமுள்ள மனிதர்கள் இருக்கும் இடத்தில் மட்டும் நீ இரு. என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதற்காகவும் மனம் தளர வேண்டாம். கவலையில் இருக்கும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். கஷ்டங்களை சொல்லி அழுகிறதுக்கு எனக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்களா இல்லை ஆதரவு தர்றதுக்கு யாராவது உறவுகள் இருக்காங்களான்னு நீ யோசிக்கிறாய் அல்லவா. உனக்காக தாயாக தகப்பனாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மகளே. உன் கஷ்டங்களை எல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சாலே அதை நான் எடுத்துக்கிட்டு
உனக்கென ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதன் மூலமா உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. இந்த முருகப்பெருமான் அருளால உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும். எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை காணாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்குறேன். என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் வெற்றி வந்து சேரவும் நான் வழிகாட்டுறேன். அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வரப்போகுது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ மகிழ்ச்சியா வாழ தயாராகு. வாழ்க்கையில நடக்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு யோசிச்சு நிஜங்களை சரியாக புரிந்துகொள். உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளின் மூலமாக நீ மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் முகத்தை நீ தேடினால் அதில் என் முகத்தை காண முடியும். ஏன்னா உனக்குள் குடிகொண்டிருப்பது உன் அப்பன் முருகன் தானே. நீ என்ன செய்கிறியோ அது எல்லாத்தையும் நான் தான் செய்ய வைக்கிறேன். அதனால் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பி. பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்பு தானே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை சில பேரை நம்பினாலும் அவங்க மறுபடியும் ஏமாத்துக்காரங்களாக பொய்யானவங்களாவே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யாரை உன் கூட உன் வாழ்க்கையில் வச்சுக்கணும், யாரை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணுங்கிறதுல நீ தெளிவாரு. உன் முன்ஜென்ம கர்ம வினைகளை எல்லாம் இன்னையோட முடிச்சு வச்சுட்டு இந்த ஜென்மத்திலாவது நீ நல்ல பிள்ளையா வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ இனிமேலும் எந்த தவறும் செய்ய வேண்டாம். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி படிப்படியாக பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வர்றேன். நீ பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உனக்கு வெகுமதியும் வெற்றியும் வந்து சேரும் என் செல்லமே. உன் பொறுமைக்கு ஏற்றாற் போல உனக்கான பொக்கிஷத்தை நான் கொடுக்க போகிறேன். உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை உண்டாக்குவேன். உன் நீண்ட நாள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னடா வாழ்க்கை ஒரே இருளாக இருக்கேன்னு சொல்லி புலம்பாதே. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் வந்து நிற்கிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்களையும் ஏமாத்தினவங்களையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை ஏமாத்தினவங்களை விட நீ பெருசாக வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக வாழ தான் போகிற. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்லமே. எனக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்தாலும் அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க மாட்டேன். தெய்வ அன்பை அவ்வளவு சுலபமாக பெற்றுவிடவும் முடியாது. ஆனால் துளி கூட கள்ளங்கபடம் இல்லாத உன் அன்பை பார்த்துட்டு உன் நல்ல மனசை பார்த்துட்டு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்களை தாழ்த்தியோ கீழே தள்ளி விட்டோ நீ ஒருபோதும் ஜெயிக்க நினைக்காதே. அடுத்தவங்களை தள்ளி விட்டு வாழ்க்கையில் உயர்வதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது என் செல்லமே. நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். தேவையில்லாத கெட்ட விஷயங்களை எல்லாம் மறக்கிறதுக்கான மறதி தான் உனக்கு சிறந்தது. தவறான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் மறந்துட்டு நல்ல விஷயங்களையும் உன் நினப்பில் வச்சுக்கோ. இந்த உலகத்தை நீ கையாளுவதற்கு கஷ்டப்பட வேணாம். உனக்கான வழிகாட்டலாக நான் இருப்பேன். எதை எப்போ எப்படி செய்யணுன்றதை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உறுதியாக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக போராடு. ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னால் சமாளிக்க முடியலை, சரி செய்ய முடியலைன்னு தோணும் போது முருகான்னு என்னை அப்பான்னு ஒரு பாசமாக அன்பாக கூப்பிட்டினாலே அடுத்த நிமிஷம் நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு உன்னை அழகாக வாழ வச்சிருவேன் என் செல்லமே. சொல்லிலும் செயலிலும் நேர்மையை வச்சுக்கோ. நீ பார்க்குற பார்வையிலும் பழகுவதிலும் ஒரு கண்ணியம் இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதிலும் சரி பெறுவதிலும் சரி ஒரு பெருந்தன்மையை உனக்குள்ள வச்சுக்கோ. கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். கஷ்டம் வரும்போதும் கவலைகளும் பிரச்சனைகளும் வரும்போதும் இது சரியாயிடும், நம்ம இதை கடந்து வந்துடலான்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிற யாரையும் நான் தோற்று போக விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்.
உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்கள நினச்சி நீ கலங்க வேண்டாம். அவங்க உன்னை நோக்கி விட்ட வார்த்தைகளையும் அவங்க உனக்கு எதிராக போட்ட வில்ல அம்புகளையும் வார்த்தைகளையும் நினச்சி நீ உடஞ்சி போக வேண்டாம். நீ தைரியமாக இரு. உன் சார்பா நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன். உன் திறமையை சந்தேகிக்கக்கூடிய அதிமேதாவிகளிடமிருந்து விலகிரு. யாராவது உன்னால் முடியாது, உனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு வராதுன்னு சொன்னால் நீ அமைதியாக ஒதுங்கி நில்லு. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடணும்னு ஆசைப்பட்டினா உனக்குள்ள அச்சமே இருக்கக்கூடாது. உன் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். யாருக்காகவும் நீ உன்னுடைய வாய்ப்பை விட்டு கொடுக்காத. உனக்கான வாய்ப்பை இந்த அப்பன் முருகன் உனக்காக கொடுத்தது தான். உனக்கென நல்ல வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறிப்பது தான் தவறு. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ என்ன வேணால் முயற்சி செய்யலாம். ஆனால் அது நேர்மையாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ற உயர்வையும் நீ முயற்சி செஞ்சதுக்கேற்ற முன்னேற்றத்தையும் இந்த அப்பன் முருகன் கொடுத்துருவேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நல்ல மனிதர்களோட பழகு. நல்ல ஆற்றல் மிக்க மனிதர்களோட நீ நேரம் செலவிடும்போது அதன் மூலமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கவங்க கிட்ட நீ நட்பு பாராட்டு. உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க கிட்டையும் தப்பாக பேசுகிறவங்க கிட்டையும் நீ பழக வேண்டாமேன்னு செல்லமே. யாராவது உன்னை புகழ்ந்து பேசினாலும் வாழ்த்தி வசைப்பாடுகிறவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பற்றி உனக்கும் தெரியும், இந்த அப்பன் முருகன் எனக்கும் தெரியும். அப்படி அப்புறம் என்ன, உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே.